அதே போல்தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நிறைய பேர் ஜெபம் பண்ணுவார்கள், காரியம் வாய்க்கும். சில காரியங்கள் வாய்க்கிறது இல்லை, சில காரியங்கள் வாய்க்கும். மூல காரியங்களிலே ஏன் தங்கு தடை தாமதம் என்று பார்த்தால் தெரியாது. ஜெபித்து பார்ப்போம், உபவாசித்து பார்ப்போம், ஊழியர்கள் இடத்துல வந்து ஜெபித்து பார்ப்பான், பலரிடத்திலே பழக ஆரம்பிப்பான். ஒரே ஆத்மா, ஒரு மந்தை, ஒரு மெய்ப்பன் என்று இருக்காமல் யார் யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறானோ எல்லா இடத்துலையும் போய் ஜெபிப்பார்கள். அதுவும் வாய்க்காது. கடைசியில் என்ன செய்வாங்க, பிசாசின் மீது பழியை போட்டு யாரும் மந்திரம் பண்ணிட்டாங்கன்னுவான். அதுக்கப்புறம் பேய் ஓட்டுற ஊழியக்காரர்களை பார்ப்பான், தீர்க்கதரிசனம் உரைக்கிற ஊழியக்காரர்களை பார்ப்பான். இப்படி இது சுற்றுலா வந்து கொண்டே இருக்கும். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை சொல்லுகிறேன். தோல்வி இல்லாது இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. கர்த்தருடைய